ஒரு பொருளை கஸ்டமர் உங்ககிட்ட பணம் கொடுத்து கரன்சி கொடுத்து வாங்குறாருன்னா நீங்கள் திருப்பி அவருக்கு வந்து ஒரு சோஷியல் கரன்சி திருப்பி கொடுக்கணும். இது என்னடா சோஷியல் கரன்சி, அதுவும் ஒரு பணமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் இல்லாட்டி வந்து ஒரு வித்தியாசமான சர்வீஸை அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த சோஷியல் கரன்சி கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெறும் ஒரு தோசை விற்றீங்கன்னா யாரோ உங்கள் கடையில் வந்து தோசை சாப்பிட்டுட்டு நான் இந்த கடையில் தோசை சாப்பிட்டேன்னு ஃபோட்டோ எடுத்து போட மாட்டாங்க. ஆனால் நீங்களே வந்து நாங்கள் பாஸ்டா தோசை வச்சுருக்கிறோம், பிஸா தோசை வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு எதனா வித்தியாசமாக செஞ்சீங்கன்னா அவங்க உங்கள் கடையில் தோசை, பாஸ்டா தோசை, பிஸா தோசை சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரி, ப்ராடக்ட்ஸ் எதுவும் வித்தியாசப்படுத்த முடியாதுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நச்சம் தரலாம். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் யாருன்னா காரோ பைக்கோ வாங்கினா சுற்றி நின்று எல்லாரும் கை தட்டுறதை பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இந்த சோஷியல் கரன்சி அப்படிங்கிறது வந்து இப்போ வியாபார சூழ்நிலையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.